Welcome. This is Radio Pras. அனைவருக்கும் அன்பு வணக்கம். ராக்கி ரங்கராஜனின் தாரகை அத்தியாயம் 64. பிராடோ மியூசியத்திலிருந்து ஒரு ஓவியத்தை திருடத்தான் ட்ரேசி வந்திருக்கிறாள் என்பதை துளியும் நம்ப தயாராயில்லை அந்த போலீஸ் கமிஷனர். அந்த பொண்ணு சும்மா ஊர் சுற்றி பார்க்கத்தான் இங்கே வந்திருக்கிறாள். அவளை பின்தொடரும்படி ரகசிய போலீஸ் அமர்த்தியிருப்பதை கூட வாபஸ் வாங்கிட போகிறேன் என்றார். கூப்பருக்கு ஒரே அதிர்ச்சி. அப்படியானால் நானே ஒண்டியா இந்த வேலையை செய்கிறேன் என்றார். தாராளமா என்றார் கமிஷனர். ட்ரேசி தன் ஹோட்டல் அறையிலிருந்து மியூசியத்தின் மாடியை பார்த்த வண்ணமே இருந்தாள். யாரும் புக முடியாத எஃகு கோட்டையாக அது தோன்றியது. இரவெல்லாம் பெரிய பெரிய சர்ச் லைட்டுகள் அந்த கட்டிடத்தை சுற்றி கொண்டிருந்தன. உள்ளே மர்ம ஒளிக்கதிர்கள், கழுகு கண் படைத்த காவலர்கள். மறுநாளும் மியூசியத்தை அடைந்தாள். மெல்ல பார்வையிட்டபடி நடந்தாள். காவலர்கள் விரைப்பாக நிற்பதையும், ஓவியம் கற்கும் மாணவர்கள் முக்காலிகளில் உட்கார்ந்து கொண்டு தங்கள் முன்னுள்ள பிரபல ஓவியங்களை பார்த்து நகல்கள் வரைந்து கொண்டிருப்பதையும், மக்கள் கூட்டம் கூட்டமாக போவதையும் வருவதையும் கண்ணுற்றவாறு நடந்தபோது திடீரென்று அவளுக்கு வழி புலப்பட்டு விட்டது. ட்ரேசி ஒரு பப்ளிக் டெலிஃபோன் கூண்டிலிருந்து ஃபோன் செய்தாள். எட்டத்தில் நின்றிருந்த துப்பறியும் நிபுணன் கூப்பர் தவித்தான். அவள் யாருடன் பேசுகிறாள், என்ன பேசுகிறாள் என்பதை அறிய முடியாமல், வெளிநாட்டில் யாரிடமோ பேசுகிறாள் என்பதை மட்டும் அவனால் ஊகிக்க முடிந்தது. அங்கே ட்ரேசி பேசி முடிக்கையில், நீங்கள் அனுப்புகிற ஆள் ரொம்ப ஸ்பீடாக வேலை செய்கிறானா இருக்கணும், அவனுக்கு 2 நிமிஷம்தான் அவகாசம் இருக்கும், அதுக்குள்ளே வேலையை முடிக்க வேண்டும், புரிகிறதா என்று சொல்லி டெலிஃபோனை வைத்தாள். 2 நாள் கழித்து காலை 9 மணி சுமாருக்கு நகரத்தின் மிக அழகான பூங்காவில் ஒரு பெஞ்சில் அமர்ந்திருந்தாள் ட்ரேசி. சீசர் என்பவன் கையில் ஒரு சின்ன காகித பையுடன் அங்கே வந்தான். சற்றே கூனல் விழுந்தவன், வயதானவன், நரைத்த தலை. ட்ரேசிக்கு பக்கத்தில் உட்கார்ந்தவன் காகித பையை பிரித்து அதிலிருந்து ரொட்டி துண்டுகளை இறைத்தான். பறவைகள் ஆவலுடன் வந்து கொத்தி தின்ன ஆரம்பித்தன. வணக்கம் மேடம் என்றான் அவன் அவள் பக்கம் தலையை திருப்பாமலே. வணக்கம், பிரச்சனை எதுவும் இல்லையே என்றாள் ட்ரேசி. எதுவும் இல்லை மேடம், நீங்கள் நாளும் நேரமும் சொல்ல வேண்டியதுதான் பாக்கி. இன்னும் நிச்சயம் பண்ணியதும் சொல்கிறேன் என்று கூறிவிட்டு ட்ரேசி எழுந்து ஒயிலாக நடந்தாள். அவள் பூங்காவில் உட்கார்ந்திருந்த அதே சமயம் கூப்பர் அவளுடைய ஹோட்டல் அறையில் திருட்டுத்தனமாக நுழைந்து குடைந்து கொண்டிருந்தான். ஏதோ ஒரு ஓவியத்தை களவாடுவதுதான் ட்ரேசியின் திட்டம் என்பதை அவன் உறுதியாக நம்பினான். திருடப்போகும் ஓவியத்துக்கு போலி ஓவியம் தயாரித்து வைத்திருப்பாள் என்பது அவன் நினைப்பு. எப்படி போலியை வைத்து அசலை களவாடப் போகிறாள் என்பது மட்டும் அவனுக்கு புரியவில்லை. அறையை அங்குல இடம் வைக்காமல் சோதனை போட்டும் எந்த போலி ஓவியமும் அவனுக்கு கிடைக்கவில்லை. ட்ரேசியின் உள்ளாடைகள் தான் கிடைத்தன. அவற்றின் மனம் அவனை என்னவோ செய்தது. அடுத்த நாள் ட்ரேசி கடையாக பார்த்தபடி ஒரு டிபார்ட்மெண்டல் ஸ்டோருக்கு நுழைவதை கண்டவன் அவள் அறியாமல் அங்கும் சென்றான். ஆனால் அவள் பெண்களுக்கான டாய்லெட்டில் நுழைந்ததும் அவனால் எதுவும் செய்ய முடியவில்லை. அவளை பின்தொடர முடியாத இடம் அது ஒன்றுதான். உள்ளே நுழைந்த ட்ரேசி கண்ணாடியின் முன் நின்று லிப்ஸ்டிக்கை பூசிக்கொண்டவாறு அருகில் நின்றிருந்த ஒரு குண்டு பெண்மணியிடம் கேட்டாள். கோயாவின் பியோட்டோ ஓவியம் நாளை காலை 11 மணி. அந்த பெண்மணி பலமாய் தலையசைத்து மறுத்தாள். நாளைக்கா? வேண்டவே வேண்டாம் என்று சொல்வார் சீசர். நாளைக்கு லக்சம்பர்க் இளவரசர் அரசாங்க விருந்தாளியாக வர்றாரு. அவர் பிராடோ மியூசியத்தை பார்வையிட வருவார்னு பேப்பரில் போட்டிருந்தது. அப்போது நீங்கள் பியோட்டோ ஓவியத்தை கிளப்பவே முடியாது. வழக்கத்தை விட பலமான காவல் இருக்கும். எங்கே பார்த்தாலும் அதிகப்படியான போலீஸ்காரர்கள் இருப்பாங்க. அவ்வளோக்கு அளவு நல்லது, நான் சொன்னபடி அவர்கிட்ட சொல்லிவிட்டேன். 12 மணி சுமாருக்கு லக்சம்பர்க் இளவரசர் ஏராளமான ஜபர்தஸ்து பந்தோபஸ்து ஆடம்பரங்களுடன் வந்து சேர்ந்தார். மியூசியத்தின் இயக்குநரான கிறிஸ்டியன் ஒரே பரபரப்பாக இருந்தார். ஓர் இளவரசர் தன் மியூசியத்தை பார்க்க வருவதில் அவருக்கு ஏகப்பட்ட பெருமை. அவருக்கு ஒரே ஒரு சிறிய கவலை, பார்வையாளர்கள் கூட்டத்தை தடுத்து நிறுத்த முடியவில்லை. அதனால் என்ன, காவல் எக்கச்சக்கமாக இருக்கிறது. இளவரசரை பார்த்துக் கொள்வார்கள். இளவரசர் வந்ததும் அவரை ஒவ்வொரு இடமாக அழைத்துச் சென்று அங்குள்ள அருமை பெருமைகளை விளக்கியவாறு இருந்தார் கிறிஸ்டியன். இளவரசரின் கூடவே ஆயுதம் தாங்கிய காவலர்கள் வந்து கொண்டிருந்தார்கள். இப்போது புகழ்பெற்ற ஓவியர் கோயாவின் படைப்புகள் நிறைந்துள்ள இடத்துக்கு தங்களை அழைத்து போகிறேன். இளவரசர் அவர்களே, ஒவ்வொரு ஓவியமும் ஒவ்வொரு தனித்தனி அறையில் உள்ளன என்றார் கிறிஸ்டியன். நிமிடங்கள் ஓட ட்ரேசி புதைத்து கொண்டிருந்தாள். இதோ இளவரசர் வந்து விடுவார். அதற்குள் திட்டமிட்டபடி பியூட்டோ ஓவியம் இருந்த இடத்துக்கு அடுத்த அறை அது.
வேறொரு ஓவியம் இங்கே இருந்தது. திடீரென்று ஒரு ஜப்பானிய டூரிஸ்ட் கும்பல் திமு என்று நுழைந்தது. சலசலவென்று பேசிய வண்ணம் ட்ரேசியின் முகம் மலர்ந்தது. இதுதான் நான் எதிர்பார்த்த தருணம். ஜப்பானியரின் கூட்டத்தில் மோதி விடாமல் நகர்ந்து கொள்கிற மாதிரி ஓவியம் நகலெடுத்து கொண்டிருந்த பெண்ணின் பக்கமாக சென்றாள் ட்ரேசி. ஒரு ஜப்பானிய இளைஞன் ட்ரேசியை உரசினார் போல் கடந்தான். உடனே தன்னை யாரோ தள்ளிவிட்டது போல ட்ரேசி அந்த பெண் மீது விழுந்தாள். உடனே அந்த பெண் குப்புற விழ அவளுடைய பெயிண்டிங் தூரிகை வண்ணக்குப்பிகள் மேஜை முதலியான கவிழ்ந்து தரையங்கம் சிதற, சாரி ரொம்ப சாரி என்றாள் ட்ரேசி. கொஞ்சம் இருங்க, இதோ நான் உதவிக்கு வரேன். அந்த பெண்ணுக்கு உதவி செய்யும் சாக்கில் ட்ரேசியின் குதிகால் செருப்பு இன்னும் சில பெயிண்டிங் டியூபுகளை நசுக்கி தரைபுறாவும் பரப்பிற்று. ட்ரேசியை பின்தொடர்ந்து வந்து இதையெல்லாம் பார்த்து கொண்டிருந்தான் கூப்பர். வேகமாக வந்து நின்றான். ட்ரேசி தன் வேலையை ஆரம்பித்து விட்டாள் என்று மட்டுமே தெரிந்ததை ஒழிய என்ன செய்கிறாள் என்று புரியவில்லை அவனுக்கு. காவலாளி ஓடி வந்தான். என்னங்க, என்ன? பார்வையாளராக சென்றவர்களுக்கு என்ன அமளி என்பது ஆவல் ஏற்பட்டது. விழுந்த பெண்ணையும் தரையில் ஏற்பட்டிருந்த கோரமான வண்ணக் கலவைகளையும் கண்டு தலைக்கு தலை பேச வினாடிக்கு வினாடி அமளி அதிகரித்தது. காவலாளிக்கு கலவரம் ஏற்பட்டது. எந்த நிமிடத்திலும் லக்சம்பர்க் இளவரசர் வரப்போகிறார். பக்கத்து அறையில் இருந்த மற்ற காவலர்களை உதவிக்கு கூப்பிட்டான். அவர்கள் ஓடி வந்தார்கள். பியோட்டோ ஓவியம் இருந்த அறையின் காவலாளி உட்பட எல்லாவற்றையும் கவனித்துக் கொண்டு இருந்தால் ட்ரேசி. இப்போது பியோட்டோ ஓவியத்தின் அருகே கிழவன் சீசரை தவிர யாரும் இல்லை. இந்த அறையில் அமளிகளின் நடுவே இருந்தால் ட்ரேசி. டூரிஸ்ட்களின் கூட்டத்தை விரட்டி கலைப்பதில் மும்முரமாக இருந்தார்கள் காவலாளிகள். 2 நிமிடத்துக்கெல்லாம் இயக்குனர் கிறிஸ்டியன் அங்கே ஓடி வந்தார். அறையெங்கும் சிதறியிருந்த பயங்கரத்தை கண்டதும் பதறிப்போனார். சீக்கிரம் யாராவது கூட்டுகிற பெண் பிள்ளையை கூப்பிடு, டேபன்டைனை கொட்டி துணியை போட்டு தொடக்கி சொல்லு. அவர் ஆணையை நிறைவேற்ற ஒருவன் ஓடினான். பியோட்டோ ஓவியம் இருந்த அறையின் காவலாளி இங்கே நின்றிருப்பதை கண்டவர், டே போய் இடத்தில் நில்லு என்று அதட்டினார். அவன் கூட்டத்தை விலக்கி கொண்டு சீசர் இருந்த அறைக்கு செல்வதை கண்டாள் ட்ரேசி. சற்று எட்டத்தில் நின்றிருந்த கூப்பர் ட்ரேசியின் மீது வைத்த கண்ணை எடுக்கவில்லை. அடுத்தபடி என்ன செய்ய போகிறாள் என்று எதிர்பார்த்தபடி காத்திருந்தால் ட்ரேசி எதுவும் செய்யவில்லை. அவள் எந்த ஓவியத்தின் அருகேயும் செல்லவில்லை. அவளுக்கு கூட்டாளி யாரும் இருப்பதாயும் தெரியவில்லை. சுவர்களை நோட்டமிட்டான். எல்லா ஓவியங்களும் அதனதன் இடத்தில் இருந்தன. எதுவும் காணாமற் போகவில்லை. அடுத்த அறைக்கு ஓடினான். கூனல் விழுந்த கிழவன் ஒருவன் பியோட்டோ ஓவியத்துக்கு அருகிலிருந்து மாஜா ஓவியத்தை பார்த்து நகல் வரைத்து கொண்டிருந்தான் அமைதியாக. அங்கேயும் எதுவும் வித்தியாசமாகப்படவில்லை. இருந்தாலும் இயக்குனர் கிறிஸ்டியனிடம் ஓடினான். கடந்த சில நிமிடங்கள் இங்கிருந்து ஒரு ஓவியம் களவாடப்பட்டுகிறது என்றான். லக்சம்பர்க் இளவரசரை அனுப்பிவிட்டு எரிச்சலும் அலுப்புமாக இருந்த கிறிஸ்டியன் அவனை வெறுத்து நோக்கினார். ஏற்கனவே அவன் தன்னை அவருக்கு அறிமுகம் செய்து கொண்டிருந்தான். என்ன சொல்கிறீர்கள்? ஓவியம் திருட்டு போயிருந்தால் காவலர்களுடன் எச்சரிக்கை பண்ணி எடுத்திருப்பார்கள். போலி ஓவியத்தை வைத்துவிட்டு அசல் ஓவியத்தை திருடி போயிருப்பதும் முடியாத காரியம். பொதுமக்களுக்கு தெரியாத ஒரு விஷயத்தை உங்களுக்கு இப்போது சொல்கிறேன். ஒவ்வொரு ஓவியத்தின் பின்னாலும் ஒரு ரகசிய அலாரம் இருக்கிறது. ஓவியத்தை கழற்ற முயன்றால் உடனே மணி அடிக்கும். தெரிகிறதா? கூப்பரால் எதுவும் சொல்ல முடியவில்லை. நல்லது, இருந்தாலும் உங்கள் ஊழியர்களிடம் சொல்லி எல்லா இடத்துலையும் பரிசோதிக்க சொல்லுங்கள். எந்த ஓவியமாவது காணாமல் போயிருந்தால் எனக்கு தெரிவிங்க. நான் ஹோட்டலில் காத்திருப்பேன் என்றான். அன்றிரவு அவனுக்கு ஃபோன் வந்தது. இயக்குனர் கிறிஸ்டியன் தான் பேசினார். மிஸ்டர் கூப்பர், உங்களுக்காக நான் எல்லா இடத்தையும் பரிசோதித்தேன். எல்லா ஓவியங்களும் பத்திரமாக தான் இருக்கின்றன. எதுவும் திருட்டு போல. கூப்பர் பெருமூச்சு விட்டான். இந்த முறையும் ட்ரேசி ஜெயித்து விட்டாள் என்று அவனுக்கு புரிந்தது. எப்படி என்றுதான் விளங்கவில்லை. தொடரும்.